வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். பரிசுத்த வேதாகமத்தில் அழகான ஆழமான வசனங்கள் சிலவற்றை நாம் மேலெழுந்த வாரியாக படித்து விடுகிறோம். ஆழமாக படிக்கிற போது அதுக்குள்ள இருக்கிற அழகும் அது நமக்கு கொடுக்கிற ஆறுதலும் மிகப்பெரியது. அப்படி ஒரு வசனம் நம்ம அடிக்கடி உச்சரித்த ஒரு வசனம், தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். இந்த வசனத்தை குறித்து ஏற்கனவே ஒரு முறை உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். கடவுள் தன்னுடைய அன்புக்கு தாயினுடைய அன்பை ஓமானமாக எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. அப்போ கடவுள் கொடுத்த உன்னதமான உறவுகளில் ஒன்று தாயின் உறவு. எனவே தான் தன்னுடைய அன்புக்கு தாயின் அன்பை எடுத்துக்காட்டாக சொல்கிறாருன்னு ஏற்கனவே ஒரு முறை பேசியிருப்போம். இன்றைக்கு அதே வசனத்தில் இருக்கிற இன்னொரு அழகை பார்க்க போகிறோம். தாய் தேற்றுவது போல. இந்த தேற்றுறதுங்கிற ஒரு சொல் இங்கே இருக்கு. தேற்றுறதுங்கிறது யாருக்கு உடைய சொல்? அழுதுட்டு இருந்தா, வருத்தத்துல இருந்தா, கண்ணீர்ல இருந்தா அவனை தேற்றும். ரொம்ப அழுதுட்டு இருந்தான் சார், நான் தான் போய் தேற்றிட்டு வந்தேன்னு சொல்லுவோம்ல. அப்ப தேற்றுதல்ங்கிறது யாருக்கானது? அழுகிறவங்களுக்கு, கண்ணீர் வருத்தமா இருக்கிறவங்க இடத்துல செய்கிற செயலுக்கு தான் தேற்றுதல்னு பேர். இதுலயும் தாய் தேய்ச்சறது, மற்றவங்க தேய்ச்சறதை விட தாய் தேய்ச்சறது வித்தியாசமா இருக்கணும். ஒரு குழந்தை பிறந்து அது வாயை திறந்து மொழியால் பேசுகிற வரைக்கும் தாய்க்கும் குழந்தைக்குமான உறவு அழுகையில தான் இருக்கும் இல்லையா? அது அழுதவொன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும். சொல்லுவாங்கல்ல, வீடுன்னு அழுதான் சார், யாரோ தேத்தணும் சரி, அவங்க அம்மா தேத்தன தான் கரெக்டானான்றாங்கல்ல. அப்ப அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள உறவு, அதாவது பேசுகிற வரைக்கும் தன்னுடைய தேவைகளை அழுகையின் மூலமாக தான் குழந்தை தெரிவிக்கும். ஒரு குழந்தை தொட்டில படுத்திக்கிட்டே இருக்கு, திடீர்னு அழுது அந்த அம்மா கடகடன் போய் பால், அது பால் வேணும்னு கேட்கல, அழுத உடனே பால் கொடுத்துட்டு போய் உட்காந்தா திருப்பி அழுவுது. உடனே ஐயோன்னு உடையாந்து பார்த்தா அது அந்த தொட்டிலேயே யூரின் போயிருக்கு, அந்த அருவருப்பில் அழுதுருக்கு. அடுத்து கொண்டாரம் பொறுத்து திருப்பி அழுது, வேகம் உடையாந்து பார்த்தா அது உள்ள ஏதோ எறும்பு இருக்கு. திருப்பி கொண்டாரம் பொறுத்து தூங்க வச்சுனா கொஞ்சம் அழுவுது. இப்போ ஏய் சும்மாரு, சும்மா இப்ப சந்தோஷத்துக்கு வாங்க என்ன காலாட்டுங்கன்னு சொல்லி அழுவுது. 4 முறையும் அது வேற வேற விஷயத்துக்கு அழுதுருக்கு. ஆனா அது தாய்க்கு தெரிஞ்சிருக்கு. பசிக்கு எப்படி அழுவும், ஏதாவது கடிச்சிட்டா எப்படி அழுவும், அருவருப்புல எப்படி அழுவும், சும்மா வேணும்ட்டே அம்மா வேணும் போது எப்படி அழுவும்னு அந்த தாய்க்கு தெரியும். அப்போ அந்த அழுகையின் மொழி தாய்க்கு தெரியும். அதனால்தான் கடவுள் சொல்றார், தாய் தேற்றுவது போலன்னு சொன்னா, எப்படி ஒரு தாய்க்கு குழந்தையினுடைய கண்ணீர், அந்த அழுகையின் பொருள், எதற்காக அழுகிறது என்கிற அந்த அழுகையினுடைய அர்த்தம் தெரிகிறதோ, அப்படி நானும் உன் கண்ணீரை, உன் அழுகையை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்தத்தான் தாய் தேற்றுவது போல என்று கடவுள் சொல்லுகிறார். இப்ப படிச்சு பாருங்க, அந்த வசனத்தினுடைய அடர்த்தி ஆழம் எவ்வளவு அழகு இருக்கு. இது போன்று ஒவ்வொரு வசனங்களையும் மேலெழுந்த வாரியாக பார்க்காமல் ஆழ்ந்து படிக்கிற பொழுது அழகும் தெரியும், நமக்கு ஆறுதலும் கிடைக்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.